சென்னையில் டிவிஆர் அகாடமியின் சார்பில் நடத்தப்பட்ட ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் கூட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். டிவிஆர் அகாடமி மற்றும் தினமலர் நாளிதழ் சார்பில் 15 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக சிறந்த கல்வியாளர்களின் ஆலோசனைகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் உதவியுடன் ஜெயித்து காட்டுவோம் என்ற நிகழ்ச்சி தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா கலையரங்கத்தில் நடந்த ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் மாநகராட்சி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கலையரங்கம் முழுவதும் மாணவர்கள் நிரம்பி வழிந்தும் இடமில்லாமல் ஏராளமான மாணவ மாணவிகள் கீழே அமர்ந்தும் ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தினமலர் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி சென்ற ஆண்டு தினமலர் ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் முதல் 2 இடங்களை பெற்ற மாணவர் லோகித் ரிஷிக்கும் மாணவி ரஷிதா ரினோஷாவுக்கும் வெள்ளிப் பதக்கமும் டாக்டர் அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள் புத்தகத்தையும் பரிசாக வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய தினமலர் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி ஏழ்மை படிப்புக்கு தடையில்லை என்றும் கடின உழைப்பு இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்றும் குறிப்பிட்டார். பல மாணவர் மாணவிகள் ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். ஏழ்மைங்கிறது ஒரு தடைகளே அல்ல. ஏழ்மையை படிக்கலாக வைத்து வாழ்க்கை வாழலாம். என்னுடன் படித்தவர்கள் பலர் இன்று பெருஞ்செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்ப காலத்தில் மிக ஏழையாக இருந்தவர்கள், படிப்பதற்கூட வசதி இல்லாதவர்கள், ஒருவேளை சோத்துக்கே திண்டாடி கொண்டிருந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள். அதனால் ஏழ்மை என்பது ஒரு பொருட்டே அல்ல. ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களை பயன்படுத்தி பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறலாம் என்று பரிசுகள் பெற்ற மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் கூறினர். நாங்கள் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தினமலர் ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப மிகவும் அற்புதமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு ரொம்ப ஊக்கத்தை தருகிறது. 10th 491 ஸ்கோர் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இந்த தினமலர் ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் கொடுக்குற ஆலோசனைகள், இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜெயித்து காட்டுவோம்ல பிள்ளைங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் எடுத்து நல்லா படிக்கணும். ஹார்ட் ஒர்க் அண்ட் யுவர் டீச்சர்ஸ் இது நீங்கள் கட்டாமல் எடுத்துக்கிட்டு நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதுரை தியாகராஜர் கல்லூரியின் பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஏழை மாணவர்களுக்காக பெரும் பொருட்செலவில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் பள்ளி பருவத்தில் நல்ல நண்பர்கள் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்றார். இத்தனை பெரிய அரங்கத்திலே நீங்க அட்மிஷன் வாங்கிட்டு உள்ள வந்தா தான் பல்கலைக்கழகத்துக்கு வர முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க உங்களை வளர்த்துக் கொள்வதற்காக வருகிறேன் என்று சொன்னார். அந்த வாய்ப்பை தருகின்ற தினமலர் நிறுவனத்திற்கும் அதனுடைய ஆசிரியர் பெருமகனார் இப்ப வந்தாங்க ஐயா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை உங்களுடைய அற்புதமான கரவொலியோடு நான் கேட்டுக்கொண்டு, நமக்கு அறிவுரை சொல்லுகின்ற தாய், தந்தை, ஆசிரியர், நண்பர் இவர்களை நீங்க கவனமா தேர்ந்தெடுங்க. கட்டாயமா ஜெயிச்சிடலாம். 2 நாட்கள் சென்னையில் நடைபெறும் ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சிகளில் பல துறை சார்ந்த வல்லுநர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்க உள்ளனர்.